வச்சிருக்கிறீங்களா? முடக்கத்தான் ரசம் வைப்பமன்று. முடக்கத்தானு ரசம் வைப்பமன்று நாரி விருப்பம். பிடிப்புகளுக்கு நல்ல சாமான. கிடையாது, கிடைச்சிட்டுது. சரி, அப்ப கொண்டே ரசத்தை வைப்போமா? சரி. புடுங்கி கொண்டு வந்த முடக்கத்தானே மஞ்சள் எல்லாம் போட்டு தண்ணியில அந்த தண்ணியிலே வடிவா கழுவி அலசி எடுக்கிறோம். முழுக்க எங்களுக்கு தேவையில்லை, ரசத்துக்கு தேவையானதை புடுங்கி எடுக்கிறா. கொஞ்சம் காணும் எங்களுக்கு. நோண்டினான். சரி சரி, எடுங்கோ செய்வோம். ரசம் கொஞ்சம் செய்வோம். இந்த முடக்கத்தானே போட்டோம். இப்போ முதல் மல்லியை போடுறோம். மல்லி சரி போடுறோம். போடுவோம். 4 நற்சீரகம் போடுவோம். இது மஞ்சள் ஒரு கட்டி போடுவோம். மஞ்சள் எத்தனை வெள்ளுள்ளி எடுத்திருக்கிறீங்க? 5 வெள்ளு எடுத்திருக்கிறேன். 5 வெள்ளுள்ளி. கொஞ்சம் ரசம் தானே. எத்தனை மிளகாயும் போட போறேன்? போடுவோம். இப்போ காரம் டேஸ்ட் எல்லாம் இருக்கும். ரசத்துக்கு இடிக்கிறோம். உரலுக்கே வைக்க போறீங்களே? இடிக்க போடுறது நெல்லம் தானே. 3 பேருக்கு தேவையான மல்லி, மிளகு, நச்சீரகம், மஞ்சள், உள்ளி, 2 செத்தல் மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு துவையல் மாதிரி இடிச்சு எடுக்கிறோம். ரசத்தை சட்டிக்க வைப்போம். இடிச்சாச்சு வலிச்சு போடுவோம். வலிச்சு சட்டிக்க போட்டு உப்பு புளி விட்டு இடிச்சதை அள்ளி போட்டுட்டு உப்பையும் புளியையும் விட்டு தண்ணியும் விட்டு ஏதோ புளி போடுறேன். இது கொட்டை எடுத்த புளி அதுக்க போட்டு சின்ன பாக்களவு புளி எடுத்திருக்கிறீங்க. ஒரு 2-3 பேருக்கு தேவையான ரசம் தான் இப்ப செய்யலாம். அடுத்தது உப்பு போடுவோம். ரசத்துக்கு தேவையான உப்பு இதுல பிணைஞ்சு வந்தான் சத்துறோம். கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு சேர்ந்து மிச்ச தண்ணியை சேர்க்கலாம். புளியெல்லாம் கரைக்காம இப்படித்தான் எங்களுடைய அம்மா செய்கிறவா, அது மாதிரிதான் செய்கிறா. இப்ப புளி ரசத்துக்கு கூட கிடந்து ஊற டேஸ்டா வரும். இப்படி பிணைஞ்சு எடுக்கிறதும் ஒரு டேஸ்டும் கூட மாதிரி தான் நானும் செய்து பார்த்துருக்குறேன். இப்படி பிணைஞ்சு போட்டு தண்ணியை சேர்க்க கொஞ்சம் டேஸ்டா இருக்கும். சரி, அளவான தண்ணியை விட்டுட்டு வேர்க்கம்பு கட்டி இல்ல, வேர்க்கம்பு கட்டி இல்லாதபடியா பவுடரை போடுறீங்க. வைக்கிறேன். மண்ணெண்ணெயில முட்டை போடுறோம். என்ன போட போறீங்க? கருவேப்பம் இல்ல, கொஞ்சம் போடுறேன். சரி சரி, போடுங்க. கருவேப்பம் கொதிக்கிற ஆயத்தம் போல அவியட்டும். ரேடியோவும் கிடக்கு போல பாட்டு கேட்டுக்கொண்டு சமைக்கிறது சில நேரம் நல்லா பொழுது போகும் தான். அது சரி, கிடக்கிற சாமான்களையும் பாவிக்கத்தான் வேணும். நாங்கள் முடக்கத்தான் போட போறோம். ரசத்துக்கு முக்கியமான கீரை. ரசத்துக்கு முக்கியம் முடக்கத்தான். நாரி பிடிப்புகளுக்கு எல்லாம் நல்லது. நாரி பிடிப்பு, கை கால் உழைவு முக்கியமான ஒன்று. இப்ப கீரையெல்லாம் முக்கியமா மருந்துகளுக்கு எடுக்கணும். வெள்ளை நுரை காட்டி அவியுது. சரி, கொதிச்சுட்டுது போட்டு ஆட்டி அதை அவிய விடுவோம். கடுமையா கொதிச்சு கொண்டு கூட ஒரு கொதி கிளம்பிட்டுதான் ஆத்தி போட்டு ரக்குறதுதான். சரியோ, அப்ப நாங்கள் காய்ச்சினதை ரசம் குடிப்போம். கட்டாயம் செய்து குடியுங்கோ. நாரி பிடிப்பு. நாங்கள் இந்த ரசத்தை குடிக்கிறோம். காய்ச்சின ரசத்தை இருக்கா குடிப்போம். உண்டு, நல்ல டேஸ்டா இருக்கு, காரமா இருக்கு.
சூப்பரா இருக்குன்ற இப்படியே கொஞ்சம் நேரி பிடிப்பாவும் இருந்தது. அம்மாவை கேட்டேன் ரசம் கொண்டு குடிப்போம்ண்டு. அம்மா ஒரு ரசம் செய்து தந்திருக்கிறா, அதைத்தான் குடிக்கிறேன். இதோட இந்த நேரி பிடிப்பு போகும். இதுதான் குடிக்க முக்கியமான இது. இந்த கையால் உழைவு நேரி பிடிப்பு இதுகளுக்கு இப்படி ரசம் வச்சு குடிச்சா சரியா சுகம் வரும். சும்மா பனடோல் அது இதுகளை போடாம இல்லாடவும் கிடையாது முடக்கத்தான். அந்த ரசத்தோட இந்த நேரி பிடிப்பு இப்ப பறந்துடும். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். சரி.